ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்துக்கு வந்து கர்நாடகாவில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இப்போ தான் நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கமலஹாசன் நடிப்பில் தக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறதுங்க. இப்போ வந்து அந்த திரைப்படத்துக்கான முன்பதிவுலாம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ஆவலாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ வந்து சமீபத்தில் பட விழாவில் கமலஹாசன் பேசும்போது தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்ட்டு வந்து கூறியிருந்தார். ஸோ அதற்கு வந்து கர்நாடகா மக்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கடும் எதிர்ப்பை கிளப்பினாங்க. ஸோ கமல் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றது. ஸோ அவங்க கேட்டிருந்த நிலையில் கமலஹாசன் வந்து அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மறுத்து விட்டார். அதனால் வந்து தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வந்து திரையிட மாட்டோம் அப்படின்ட்டு வந்து வர்த்தக சபை அறிவித்தது அஃபிஷியலாக. இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்துக்கு தடை போடப்பட்டு இருப்பது எதிர்த்து இப்போ வந்து நம்மளோட உலகநாயகனே வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. அது தக் லைஃப் ரிலீஸ் நாளில் தேட்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் இப்படி ஒரு படத்தை வந்து தடை செய்வது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிரானது அப்படின்றது கமலஹாசன் வந்து தரப்பு மனுவில் வந்து கூறியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்க கர்நாடகாவோட மக்கள் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.